நல்லா இருக்கா? சர்பத்தோட சாப்பாடு வழிபட்டு ஆசீர்வாதம் செய்வார். வணக்கம் நண்பர்களே, உறவுகளே, எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது லாக்கூனவ் சிவன் கோயில். அங்கே பின்னால் பாருங்கள், இன்றைக்கு இங்கே வந்து தேர் திருவிழா நடக்குது. அதாவது உங்களை கூடிய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு வந்து இங்கே வந்து ஒரு சொர்ண தேர் ஒன்றோட போகுது, அதாவது தங்க தேரோடுது. இன்றைக்கு சுற்றுறதுக்கு பெரிய இடம் இல்லை என்றாலும் ஒரு சிறிய அளவில் வந்து இது சுற்றி முடியும். நாங்கள் போய் எப்படி இது நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், எவ்வளோ மக்கள் வந்து குமிச்சிருக்கிறோம். தான் வந்து தேர் ஓடும். வந்து நார்மலாக உள்ள வந்து வசந்த மண்டப பூசை முடிஞ்சு இப்போ தான் சாமி வெளியே வந்து கொண்டிருக்குது. இங்கே பாருங்க, இது ஒரு கோபுரம் எல்லாம் அப்படியே வண்ண விளக்கால் வந்து மின்னி கொண்டிருக்குது. தொடங்கியாச்சு பாருங்க, இடம் கொஞ்சம் பெற்றது தான். ரெண்டாயிரம் மக்கள் வணக்கம் வணக்கம். உங்களை சேனல் பார்க்குற ஒரு வியூவர் வந்திருக்கிறேன். சொல்லுங்கள், எப்படி இருக்குது இன்றைக்கு திருவிழா? இன்றைக்கு திருவிழா அமக்கலமாக இருக்குது. ஆனால் மழை தான் கொஞ்சம் குழப்பி கொண்டு இருக்குது. என்றாலும் சிவன் அந்த அளவு தூரத்துக்கு போக மாட்டார். எல்லாருக்கும் வழிபட்டு ஆசீர்வாதம் செய்வார். இந்த கோயிலுக்கு அடிக்கடி வர நீங்கள்? இந்த கோயில் எங்களுக்கு கன தூரத்தில் இல்லை, ஒரு குறிப்பிட்ட தூரம் தான். ஒரு 15-20 நிமிஷத்தில் வரக்கூடியதாக இருக்குது. ஒரே ஃபேமிலியில் வரோம். நாங்கள் கூடுதலாக சனிக்கிழமையில் கூட ஐயப்பன் பூசைக்கெல்லாம் பாரது. அதன்படி எங்களை சுற்றி எல்லா கோயில்களும் இருக்கிறபடியால் நாங்கள் அவனோட ஊர் மாதிரி ஃபீல் பண்ணுறது இருக்குது. எங்களுக்கு போனியில் தான் இருக்கிறோம். போனியில் 3 அம்மன் இருக்குது. அடுத்த பக்கத்தில் வந்தோன்னா ஐயப்பன் இருக்குது, அடுத்தது சிவன் இருக்குது. அங்கால எங்களுக்கு போனால் பிள்ளையார் இருக்கிற லாச்சப்பல் முதல் வந்த ஒரு நேரம் சுற்றி கோயில்கள் எங்களுக்கு எல்லா வசதியும். நாங்கள் கோயிலோடைய தான் எங்களோட பொழுதுபோக்கு. ஐயன் பேர் என்ன? எனக்கு பேர் சந்திரன் சுழிபுரம். எப்படி தேர்தல் போச்சு? நல்லா இருக்குது. நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு நாங்கள் வர்றதுக்கு. இப்போ இனித்தான் தேருக்கு போகிறோம். தேருக்கு போய் அங்கே என்ன நடக்கின்றது இனித்தான் நாங்கள் விவரமாக அறிய முடியும். என்றாலும் உள்ளுக்கு நியாயமாக பக்தர்கள் இருக்கிறார்கள். வெளியே மாதிரியே நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் கூடின 10
பக்தர் உள்ளுக்கு இருக்கணும் காரணம் என்னென்னா மழை வர்ற மாதிரி இருக்கிறவர் அதுக்கு சில பக்தர்கள் நேரத்தோடு போயிருக்கணும் மழைக்கு பயந்து. அதுதான் முக்கிய பிரச்சனை இருக்குது. இந்த வருஷம் தான் இப்படி மழை வருது, மற்றபடியெல்லாம் மழை இல்லை. காலநிலையில் வித்தியாசம் இருக்கிறபடியால் மக்கள் வந்து மக்கள் வந்திருக்கணும். ஆனால் வந்த மக்கள் நின்று தரிசனம் காலநிலை வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல. ஆனபடியால் வேற இல்லை, நாங்கள் கணக்கை சொல்லலாம். ஓகே, நன்றி 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 சரியாக வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் கொடுங்க. நன்றி. பாருங்க, பின்புறத்தில் வந்து மக்கள் வந்து பாடிக்கொண்டு போயினா அர்ச்சனை நடந்து கொண்டு கொள்ள பாருங்க. இங்கே பாருங்க, அப்படியே கோயிலை சுற்றி கொஞ்சம் நேரம் காட்டுறேன். புதுசாக வந்து வண்ணம் தட்டி இருக்கணும் இங்கே கோயிலில் பாருங்க. அப்படியே நடந்து வந்துருக்குது கோயில். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ब्रह्माधिपति ब्रह्मणोधिपति ब्रह्मो शिवो मे सदा स्वर्णलिंगेश्वर स्वामी
சாந்தி நிலையம் இருக்கு. மோர் குடிக்கலாம், சர்பத் குடிக்கலாம். நன்றி நன்றி நன்றி. பாருங்க நம்மளோட ஊர் மாதிரி சோழன் எல்லாம் விற்று கொண்டிருக்கணும். நீங்களா சோழன் விற்கிறீங்க? ஊர் மாதிரியே விற்கிறீங்க சோழன் பொறி. எவ்வளோ? 1 கிலோ. 1 கிலோ. எப்படி இருக்கு இன்றைக்கு திருவிழா? நல்ல கூட்டம் கூட்டமாக மக்கள் வராங்க. கொஞ்சம் காலநிலை தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் ஓகே இருக்குன்னு மழை பெருசாக பெய்யல. எவ்வளோ உண்டு? 1 ரூபாவா? 1 ரூபா. ஓகே. சாத்துவினா
கொண்டிருக்கணும். என்ன உள்ள பச்சை சாத்திரத்துக்காக வேண்டி ரெடி பண்ணினோம். இந்த காவடியெல்லாம் ஆடி போட்டு போய் கொண்டிருக்கணும். சாப்பாடு கொடுக்க தொடங்கிட்டீங்கன்னா தட்டுகள் வைக்கணும். அங்கால சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கணும். எப்படி இருக்கு சாப்பாடு? அண்ணா நல்லா இருக்கு. இந்த நேரம் சாப்பிட நல்லா இருக்கு. அண்ணதான் நீங்களாம் அன்னதானம் கொடுக்குற ஆத்தாலே அன்னதானம் தான் நான் இந்த நேரம் சாப்பிட ஒரு வித்தியாசமான சுவையா. ஆலயத்தில் மக்களோட அடிபட்டு வாங்கி சாப்பிட்றது ஒரு மகிழ்ச்சி. அது வந்து காலங்காலமாக இருக்கு. இன்றைக்கு நேற்று இல்லை, எல்லா கோயில்களையும் நடைபெற விஷயம் தானே. ஆமாம். அப்போ இன்றைக்கு எப்படி இருக்கு திருவிழா? இது வந்து உண்மையில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இங்கே திரண்டு வந்திருக்கிறாங்க. பரிசில் இருக்கிறவர்களுக்கு இது உண்மையில் ஒரு மகிழ்ச்சியான நாள் தான். ஏனென்றால் பல வேலைப்பழுக்களுக்கு இடையில் எங்களோட மக்கள் வந்து பிஸியாக திரிகிற நேரத்தில் இப்படி ஒரு திருவிழா இடம்பெறது ஒன்று கூடி ஒரு மாதம் முழுக்க வந்து திருவிழாக்கள் தான். ஆமாம், ஒரு மாதம் முழுக்க திருவிழா தான் இருக்கு. உண்மையிலே இது தேவையான இது கண்டிப்பாக செய்யணும். ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது, உலகமெல்லாம் நடக்குது திருவிழா. ஆனால் நாங்கள் இருக்கிற நாடில் நடக்கிறது நாங்களும் கலந்து கொள்கிறோம். இத்தனை வருஷமாக வாரம் மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் சொர்ணலிங்கேஸ்வரர் கருணையும் அருளும் அருள் புரியட்டும். நன்றி நன்றி அண்ணா, நன்றி. உன்னை பற்றி உங்களோட சேவையும் வளரட்டும். எப்படி இருக்குன்ற கோயில் திருவிழா? நல்லாக்கா. பக்கத்துலேயே நான் வந்திருக்கிறீங்க. ஓகே. இன்னைக்கு மக்கள் நிறைய வந்திருக்கணும். சாப்பிடுங்க நல்லா இருக்கா? சர்பத்தோட சாப்பாடு.
கூட்டம் வந்து கொண்டே இருக்குது. எல்லாரும் சாப்பிட்டு கொண்டு சில பேர் வெளியேறினோம், சில பேர் உள்ள வாரினோம். எல்லா பக்கங்களிலேயும் வந்து கூட்டமாக இருக்குது. பெருசு கிட்டபடியால் வந்து நிறைய தமிழ் மக்கள் இங்கே வாழிலம் சரிச்சு, அதனால் வந்து அந்த கோயிலுக்குள்ளேயும் மாக்கள் இருக்கணும், வெளியிலேயும் மாக்கள் இருக்கணும், அந்த மண்டபத்துக்குள்ளேயும் மாக்கள் இருக்கணும். இதுதான் கோயில் வந்து இப்படி அலங்காரப்படுத்தி வச்சிருக்கணும். வந்து மக்கள் இன்னும் கோயிலுக்குள்ளே போய் நிற்கிறேன். அபிஷேகம் இல்லாட்டி அதாவது அர்ச்சனை செஞ்சு கொண்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு கோயிலுக்கு. உங்களை அர்ச்சனை சீட்டுகள் எடுத்து கொண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். கோயிலுக்குள்ள மக்கள் இன்னும் அப்படி இருந்து கொண்டிருக்கணும். பாருங்க கோயில் அப்படி இருக்கண்டு. சரணமப்பா எங்களப்பா ஏழையப்பா பிள்ளாடி வீரனே பிள்ளாடி வீரனே சாமி தந்தக தோப் 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 சாமி தந்தக தோப் 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 சாமியே சாமியப்பா சரணமப்பா எங்களப்பா ஏழையப்பா எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கோ எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கோ ஐயனின் நாமத்தை ஐயப்ப நாமத்தை ஐயனின் நாமத்தை ஐயப்ப நாமத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கோ வந்து அபிஷேகம் செய்யுங்கோ அழகுமலை ஓடி வந்து அபிஷேகம் செய்யுங்கோ எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கோ எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கோ ஐயனின் நாமத்தை ஐயப்ப நாமத்தை ஐயனின் நாமத்தை ஐயப்ப நாமத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கோ எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கோ சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி திருவிழாலாம் முடிஞ்சது. பச்சை சாப்பிட்றதுக்காக வேண்டி வெயிட் ஆலயத்தின் பண்ணிக்கலாம். சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தையும் செய்து மேளக்கச்சேரி செய்தார்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. சரி மக்களே, இனி வந்து பச்சை சாத்திர கொஞ்சம் நேரம் செல்லுமன்றபடியால் வந்து நான் கிளம்புறேன். இங்கே பாருங்கள், இன்னும் மக்கள் நின்று கொண்டிருக்கணும். காலம் இருந்த மக்கள் என்பட வந்து இப்போ கொஞ்சம் குறைவான மக்கள்லாம் நிற்கணும். சின்ன கடைகள் வேறு வச்சிருக்கணும். சாமி பொருட்கள் வச்சிருக்க கடை இருக்குது. அப்படியே இந்த தெரு முழுக்க வந்து மக்கள் அப்படியே போய்கொண்டு இருக்கணும், வந்து கொண்டு இருக்கணும். அப்படியே பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன கடைகள் வந்து டேபிளில் வச்சுருக்கணும். இந்த காணொளி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச காலம், அதாவது இந்த கோடை காலத்தில் வந்து மக்கள், அதாவது நமது தமிழ் மக்கள் வந்து இங்கே பாரிஸ் புறநகர் பகுதி, அதுக்கு வேறு இடங்கள் இருக்கிற கோயிலில் வந்து திருவிழாக்கள் நடக்கும். இதை மாதிரி எனக்கு கிடைக்கிற நேரத்தில் இங்கே இருக்கிற முழு திருவிழாக்களை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதுக்கு உங்களோட ஆதரவு தேவை. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் போட்டு ஷேர் பண்ணி, புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது பாரிஸ் தமிழன். நன்றி, வணக்கம். Thank you.
சந்தானம் ஐயா அவர்கள் பாடல் நறுக்காக வாசிக்கக்கூடிய கிறுக்கான மனிதன். தம்பி முத்து உதயகுமார் வருங்கள் வருங்கள். நன்றி ஐயா. இங்கே வச்சிருக்கிறன்றது இங்கே பாருங்க ஆக்களை வெளியில் பார்க்கத்தான் அவை ஆசையாக சிரிக்கிற மாதிரி இருக்கும். உள்ளுக்கு பின்னேரம் போதான் தெரியும் அவன் நாரி வருத்தம் எப்படி. தம்பி வா தம்பி.